வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டாய்லெட் வந்து செட் பண்ணுறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்தியன் டாய்லெட் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வந்து ஆல்ட்ரேஷன் பில்டிங்கு. ஆல்ட்ரேஷன் பில்டிங்குன்னும்போது வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளம்பிங்கை பொறுத்த வரைக்கும். எதனால பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு சென்ட்ரா இந்த டாய்லெட் வருது. கிட்டத்தட்ட ஒரு 3 ரூமை கிராஸ் பண்ணி தான் இந்த பைப் வந்து வெளியே போகுது. நம்ம அதனால் பார்த்தீங்கன்னா, ஒய் போட்டிருக்கோம். வாட்டரோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுனால ஒரே பைப் லைன் தான் வெளியே போகுது சேம்பருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 1/2 நானி ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கோம். 2க்கு 4 ரெடியூசர் போட்டு ஒய் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒய் எதனால் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரோட ஃப்ளோ வந்து கரெக்டாக வெளியே போயிடணுன்றதுனால பெண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரே பெண்டு தான், ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிடுது. எந்த இடத்துலையுமே ஃப்யூச்சரில் அடைப்பு பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், செங்கலெல்லாம் வச்சு எந்த அளவுக்கு பேக் பண்ணியிருக்கோம் பக்காவா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இந்தியனோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரூ. 550. நம்ம வந்து ரூ. 3000 பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, ரூ. 500 பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, வேலை ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இந்தியன் வந்து செட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம டீம் பாய்ஸ் எல்லாம் குழியெல்லாம் எடுத்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதையும். கம்பியெல்லாம் இருந்துச்சு இடையில, அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வாட்டம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு டாய்லெட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம ஒர்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதா நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்கள்.